திராவிட முன்னேற்ற கழகம் 2021 பொது தேர்தலில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? உயர்த்தாட்டி போயிட்டு 100 நாள் வேலை திட்டம் 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு தேவையான நாட்கள் உயர்த்தி வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுடைய நலன் கருதி அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு இன்றைய 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 1 ரூபாய் கல்வி கட்டணம் இல்லாம இலவசமா இன்றைய தினம் கிராமத்தில் இருக்கின்ற நகரத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக இருக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டுவதற்காக அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அந்த அம்மா மினி கிளினிக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சியில் மூடிட்டாங்க. எல்லா பகுதியிலுமே தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லயும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர் இப்படி கொண்டு வந்து கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அங்கேயே போய் நீங்க வைத்தியம் பண்ணிக்கலாம், சிகிச்சை பெற்றலாம். அதையும் மூடிட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்த பிறகு அந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் கொண்டு வரப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.